if A equal to set of all 1, 2, 3, 4, B equal to set of all 3, 4, 5, 6, C equal to some number, D equal to some number, find ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். எல்லாமே யூனியன் ப்ராப்ளம் தான், ஒவ்வொரு டிவிஷனாக போடலாம். A யூனியன் B, அந்தந்த டிவிஷன் பண்ணும்போது அந்தந்த டிவிஷனுக்கு என்னென்ன செட்டு தேவையோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு 1, 2, 3, 4, B ஈக்குவல் டு 3, 4, 5, 6. A யூனியன் B தான் வேணும். எந்தெந்த எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 and 4 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு தடவை எழுதினா போதும், மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதிடலாம். 1, 2, 3, 4, 5 and 6. இப்போ ஏன் இந்த நம்பர் அடிச்சிருக்கேன்னு தெரியுதுல்ல, ஏற்கனவே ஏன்ற செட்டில் இருக்குது, பிலையும் அதே நம்பர் இருக்குது. ஒரு செட்டில் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால ஒரு தடவை மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்தது செகண்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷனுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் சி வேணும். அப்போனா ஏ அண்ட் சியோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்து எழுதலாம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, C is equal to 5, 6, 7, 8. இப்போ எலிமெண்ட்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா ரெண்டு செட்லேயும்? இல்லை. அப்போ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் சேர்த்து ஒன்றா எழுதிடணும். A யூனியன் C is equal to set of all elements of both the sets. எந்த எலிமெண்ட்டும் ரிப்பீட் ஆகலை. ஓகே, இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. அடுத்து B யூனியன் C. B யூனியன் C இப்போ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் நம்பர்ஸ் ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? 5 and 6 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு தடவை மட்டும் எழுதினா போகிறோம். 3, 4, 5, 6. பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிட்டேன். இப்போ சியில் இருக்கிறது பியில் இல்லாமல் 7 and 8 இருக்குது, அது ரெண்டும் சேர்த்து எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் B யூனியன் C. ஃபோர்த் டிவிஷன் B யூனியன் D. பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 3, 4, 5, 6. டியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 7, 8, 9, 10. அப்போ B யூனியன் Dனா எந்த எலிமெண்ட்டுமே ரிப்பீட் ஆகலை. அப்போது ரெண்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸையும் குரூப் பண்ணி எழுதிட வேண்டியது தான். ஒரே செட்டாக எழுதியாச்சு. அடுத்த டிவிஷன் A யூனியன் B யூனியன் C. ஏயில் இருக்க எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4. பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 3, 4, 5, 6. சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 5, 6, 7, 8. A யூனியன் B யூனியன் C. இப்போ A யூனியன் Bயை முதல்ல பார்க்கலாம். A யூனியன் Bயில் என்னென்ன நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? 3 and 4 ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு தடவை தான் எழுத போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து B யூனியன் C. B யூனியன் Cனா 5 and 6 ரிப்பீட் ஆகிருக்கு. 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அதனால் 5, 6 ஒரு தடவை மட்டும் எழுதியிருக்கேன். நமக்கு தேவை A யூனியன் B யூனியன் C. அப்போ A யூனியன் B யூனியன் C இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போ எந்தெந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? இந்த நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை ஒரு தடவை மட்டும் எழுதினா போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே. அடுத்து சிக்ஸ்த் டிவிஷன் A யூனியன் B யூனியன் D. A யூனியன் B யூனியன் D. ஏல 1, 2, 3, 4. பியில் 3, 4, 5, 6. டியில் 7, 8, 9, 10. இப்போ A யூனியன் B யூனியன் D ஒரே செட்டாக எழுத போகிறேன். இப்போ A யூனியன் B போடுவோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது? 3, 4 இருக்குது. ஸோ 3, 4 ஒரு தடவை மட்டும் வரணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ A யூனியன் B எழுதியிருக்கோம். அடுத்து அதோட D சேர்க்கணும். இப்போ இந்த நம்பர்ஸில் ஏதாவது டியோட நம்பர்ஸ் சேர்ந்துருக்கா? இல்லை. ஸோ அப்போ டியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதிடலாம். அடுத்து B யூனியன் C யூனியன் D. இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? பியில் முதல்ல B யூனியன் C எழுதிக்கலாம். B யூனியன் C யூனியன் D. இதில் முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதலாம். B யூனியன் Cன்னும் போது 5, 6 ரெண்டுத்துலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ஒரு தடவை மட்டும் இந்த செட்டில் எழுதுனா போகிறோம். 3, 4,
5 6, இங்கே 7 8 இருக்குது. அடுத்து அது கூட யூனியன் டி போடணும். யூனியன் டினா இதில் ஏற்கனவே 7 8 எழுதிட்டோம். இங்கே 7 8 9 10 இருக்குது. ஒரு தடவை தானே ஒரு செட்டில் நம்பர்ஸ் வர முடியும். அதனால இந்த 7 8 விட்டுட்டு அடுத்து இருக்கிற 9 and 10 எழுதியிருக்கேன். திஸ் இஸ் பி யூனியன் சி யூனியன் டி.